உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா? மக்கள் மன்னதே அன்பானே அண்ணனே விழா வீரனே பெரியார் பேரனே மன்னா மன்னா எங்கள் உரிமை காவல். தாவேக தலைவர் விஜய் தியாகராயர் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம். தாவேக வேட்பாளர் புசி ஆனந்தை ஆதரித்து விஜய் தற்போது ரோட் ஷோ மேற்கொண்டு வரும் நிலையில் அங்கிருக்கும் கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று சென்னையில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து புறப்பட்ட அவருக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்புடன் சாலைகளில் கிரீன் காரிடார் என்கின்ற வகையிலே போக்குவரத்து முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவருடைய வாகனம் என்பது தற்போது டி நகரில் இருக்கக்கூடிய பிரச்சார பகுதியை வந்தடைந்திருக்கிறது. டி நகரில் இருக்கக்கூடிய அன்பழகனார் பாலத்தின் கீழ் இருக்கக்கூடிய பகுதியில் அவருடைய பிரச்சாரம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அண்ணா சாலையிலிருந்து தியாகராயர் உள்ளே வரக்கூடிய அந்த விதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இதற்கான அந்த வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். தியாகராயர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் வேட்பாளராக களமிறங்குகிறார். ஸ்ரீநகரில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆனந்தை ஆதரித்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். பாகரமாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏராளமான தொண்டர்கள் அவர்கள் மலர் தூவி விஜய்க்கான அந்த வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். நீண்ட நண்பராக 1000 விளக்கு தொகுதிக்கு செல்ல இருக்கிறார். 1000 விளக்கு தொகுதிக்கு சென்றவர்கள் அங்கிருந்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அங்கிருந்து பகுதிக்கு சென்று அங்கும் வேட்பாளரை ஆதரவு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சென்னையில் அவருடைய பரப்புரைக்கான திட்டமிடப்பட்டிருந்தாலும் விருதுநகர் தொகுதிகளில் அவருடைய பரப்புரை ரத்து செய்யப்பட்டிருந்தது. காவல்துறையுடைய பாதுகாப்பிலே அதிக அளவிலான கூட்டம் வருவதன் காரணமாக மக்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்ட அறிவிக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீநகரில் அவருடைய அந்த பிரச்சாரத்தை இன்று தொடங்கியிருக்கிறார். காவல்துறை